சேனல் சாய் ஸ்மைல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோர் பகுதி, அதாவது வயிற்று பகுதிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை பார்க்க போகிறோம். முதல்ல வார்ம் அப்ஸை செஞ்சுட்டு இந்த பயிற்சிகளுக்குள்ளார நீங்கள் போங்க. நேராக படுத்துக்கிட்டு கைகளை கொண்டு போய் தலைக்கு பின்புறம் வச்சுக்கிட்டு 2 முட்டிக்காலையும் மடித்து வச்சு படுத்துக்கிட்டு க்ரன்ச்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா மேல் உடலை தூக்கி நம்மளுடைய முட்டியை காலை பார்த்துட்டே ரிப்பீட்டடாக மேல் உடலை தூக்கி கீழே வைங்க. வயிற்று பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. மூச்சை இயல்பாக விட்டுக்கோங்க. அடுத்த பயிற்சிக்கு இடையில கொஞ்சம் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ காலை மடிச்சுக்கிட்டு காலை இடுப்போட நம்ம உடல் நோக்கி தூக்கணும். மடித்த கால் மடித்த மாதிரியே இருக்கட்டும். இடுப்பில் தான் நம்ம அசைவு கொடுக்கணும். இடுப்பு அசைவு கொடுக்கும்பொழுது நேச்சுரலாக கால் உங்களுக்கு கீழே வரும். இப்போது காலை மடித்து வச்சுக்கிட்டு கழுத்து ஷோல்டர் வரைக்கும் மேட்டில் இருந்து தலையை தூக்கி வச்சுக்கிட்டு மாறி மாறி கால் நுனியை கொண்டு போய் நீங்கள் மேட்டில் டச் பண்ணணும். முதல்ல வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம். இது செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு இறுக்கம் வயிற்று பகுதியில் கிடைக்கும். வயிற்றில் இருக்கும் அதிக கொழுப்புகள் கரையும். அடுத்த பயிற்சி கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு முட்டி காலை மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இடுப்பை வலது பக்கமும் இடது பக்கமுமா உடம்பை திருப்பணும். இது செய்யும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய கோர் பகுதியை டைட்டாக வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் இருக்கும் ஊழை சதை அல்லது கொழுப்பு குறையும். இடுப்பு பகுதி அழகான வளைவு பெறும். 30 தடவை செய்யுங்க. இப்போ கால்களை லேசாக மடித்து படுத்துக்கிட்டு கைகளை தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே எந்திரிச்சு முன்புறமாக கைகளை கொண்டாந்து காலுக்கு இடையில வைக்கணும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். போக போக உங்களுக்கு அது ஈஸியாகிடும். இந்த மாதிரி எந்திரிக்கும் பொழுது பக்கவாட்டில் எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. தொடாமல் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன் இருக்கும். இது ரஷ்யன் ட்விஸ்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இடுப்பு பகுதி மேட் மேலே இருக்குது, கால் லேசாக தூக்கி இருக்குது, முட்டிக்கால் மடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கைகளை பக்கவாட்டில் திருப்பணும். நம்ம உடலில் திருப்பு ட்விஸ்ட் கிடைக்கணும். இது பிரிட்ஜ் போஸ். முதல்ல சாதாரணமாக நம்ம காலை மடித்து உட்காந்துக்கிட்டு கைகளை உடம்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இடுப்பை மேலே தூக்கி கீழே இறக்குங்க. இந்த பயிற்சியும் நம்மளுடைய கோர் பகுதி வயிற்றுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாகும். முடிச்சுட்டு மூச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டு உங்களுடைய 4 காலில் போய்க்குங்க. அதுக்கப்புறம் இடுப்பை சுற்றி சைடாக திருப்புங்க. கால்கள் நீங்கள் கால் விரல்கள் மேலே நிற்கணும். பாதத்தை பதிய பண்ணக்கூடாது. இப்போ நான் காட்டுற எல்லா பயிற்சியுமே கொஞ்சம் ஆரம்ப நிலையில் கடினமாக தான் இருக்கும். போக போக நம்ம உடல் அதுக்கு பழகிடும். அடுத்தது பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடுங்க. பிளாங்க் பொசிஷனுக்கு வயிற்று பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு 30 வினாடிகள் அல்லது 1 நிமிஷம் அந்த பொசிஷனில் நிற்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மூமெண்ட் உங்களுடைய இடுப்பில் இருக்கட்டும். இப்போது குப்புறப்படுத்திக்கிட்டு கைகளை பக்கப்பாட்டில் வச்சுட்டு கால் 2ஐயும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உடலை வயிற்று பகுதியிலேருந்து மேலே தூக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த பயிற்சிக்கு அதே மாதிரி குப்புறப்படுத்திட்டு நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் அப்படியே ஒரு ஸ்விம்மிங் போனால் எப்படி கை அசைக்கிறோம் அது போல் அசைங்க. கால்கள் உயர்ந்து இருக்கட்டும். தலை ஷோல்டர் எல்லாமே உங்களுடைய மேட்லேருந்து மேலே எலும்பி இருக்கட்டும். மூச்சு இயல்பாக விடுங்க. ஒரு 10 முறை இதை செஞ்சுக்கோங்க. போக போக நம்ம எண்ணிக்கையை அதை கூட்டிக்கலாம்.
அடுத்த பயிற்சிக்கு திரும்பவும் பிளாங்க் வித் எல்போ ஸ்டாண்ட், அதாவது முழங்கையை சப்போர்ட்டுக்கு வச்சு நின்றுட்டு கால் விரல்கள் மேலே நின்றுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உடலை நேராக வச்சுக்கோங்க. பிட்டம் மேலே தூக்க வேண்டாம். பார்வை முன்னோக்கி இருக்கட்டும். ஒரு நிமிடத்துக்கு இந்த பயிற்சியில் இருங்க. அடுத்து முட்டிக்கால்களை மடித்து உட்கார்ந்து நிலைக்கு வந்துட்டு காலை மடித்து கைகளை தொடைக்கு கீழே கொண்டு போய் வச்சுக்கிட்டு மடித்த கால்களை உயர்த்தி வயிற்றுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சிகளெல்லாம் தினமும் ஒரு 10லிருந்து 20 நிமிஷத்துக்கு செய்யணும். பயிற்சி செஞ்சால் மட்டும் போதாது, உணவு முறையிலையும் கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய மைய தசைகளை வலுப்படுத்த உதவும் உணவுகள் புரதம், அதாவது புரோட்டீன், நார்சத்து, ஃபைபர், ஆரோக்கியமான கொழுப்புக்கள், ஹெல்த்தி ஃபேட்ஸ் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஆகியவற்றில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். முட்டை, சிக்கன் மார்பகம், கொழுப்பு நிறைந்த மீன், கிரேக்க தயிர், பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ், பச்சை இலை காய்கறிகள், முழு தானியங்கள், நட்ஸ் மற்றும் விதைகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள், சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது மைதா பொருட்கள், பிரெட் மற்றும் அதிக சோடியம், அதாவது உப்பு உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சிறந்த முடிவுகளுக்கு இந்த ஆரோக்கியமான உணவு திட்டத்தை வழக்கமான மைய தசைகளுக்கான உடல் பயிற்சிகளுடன் இணைப்பது அவசியம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் மிக முக்கியம்.